back to my channel. நான் தான் உங்கள் ஆர்ஜே மோனிகா. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹண்டிங் அந்த சீரீஸில் இருக்கிற வீடியோ தான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட வந்து என்னை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு யூஎஸில் நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறோன்னா என்னென்ன பண்ணணுன்ற அந்த ப்ராசஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அந்த ப்ராசஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆல்சோ நாங்கள் அப்பார்ட்மெண்ட் எடுக்கும்போது ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள் அண்ட் ஆல்சோ சம் டிப்ஸ், நாங்கள் செஞ்ச தப்பு நீங்கள் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து கூட நான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு யூஎஸில் வீடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, நம்ம இந்தியன் வீடையும் இங்கேயும் இருக்கிற அந்த கம்பேரிசனை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். லைக் எப்படிலாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவில் அது காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வீடு நாங்கள் போய் பார்க்குற அந்த டூர்னுடைய வீடியோஸ் வந்து போயிட்டுருக்கோம். கூடவே வந்து நான் வாய்ஸ் ஓவரில் வந்து மேபி உங்களுக்கான அந்த டீட்டெயில்டு ப்ராசஸும் டிப்ஸும் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனலில் பண்ணுவோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிச்சுவல் நம்ம பண்ணி தானே ஆகணும். நீங்கள் வந்து இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்கள் ஃபீல்டில் என்னோடய வீடியோஸ் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இனிமேல் நான் பேச மாட்டேன். வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் நெக்ஸ்ட் டே பார்த்த அப்பார்ட்மெண்ட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான ஒரு சரவுண்டட் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். தனித்தனி பிளாக்ஸாக இல்லாமல் ஒரே அப்பார்ட்மெண்ட் அப்படியே ஒரு ஹோல் ஆன் தி ஹோலாக இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிட்டியுடைய அவுட்டர், அதாவது நாங்கள் எங்கே பிளான் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருந்தது. ஸோ இது நாங்கள் பண்ண தப்பு, நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு இடம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, ஒரு இடத்துல நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த ஏரியான்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடு தேடுங்க. நாங்கள் ஒரு ஏரியா ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் தேடிட்டோம் வீடெல்லாம். பட் அதுக்கப்புறம் இதை விட பக்கத்தில் அந்த ஏரியா வந்து நமக்கு செட்டில் டவுன் ஆக நல்லா இருக்கும், ஏர்போர்ட் பக்கமாக இருக்கும், அப்படிலாம் நாங்கள் அதுக்கப்புறம் தேடினோம். அதனால் ஒரு 4-5 வீடு நாங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் ஒரு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு காமன் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பூல் வியூ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்காக தனியாக இல்லாமல் ஒரு எல்லா பிளாக்கும் சரவுண்டடாக இருக்கும், நடுவில் பூல் இருக்கும், கெபானா இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ரேட்டுக்கு கரெக்டாக தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து எல்லாமே நீட்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் இதில் வந்து ஒரு 3 வீடு பார்த்தோம். ஸோ இந்த 3 வீடோட வீடியோஸ் தான் இப்போ உங்களுக்கு வந்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் பாருங்கள். அதே சமயத்தில் நான் என்னென்ன நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோன்னா என்னென்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ சைட் பை சைடு உங்களுக்கு வந்து அந்த வீடோட வீடியோ வரும். மோஸ்ட்டாக உங்களுக்கே தெரியும் எது கிச்சன் எது பால்கனின்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் அப்படியே அந்த ப்ராசஸை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ நம்ம ஜிம் போயிட்டுருக்கோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு வீடு நம்ம எடுக்கிறதுக்கு ஏரியா. நான் சொன்னதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு ஏரியா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ப்ராசஸ் வந்து நீங்கள் ஆரம்பிங்க. இல்லைனா ரொம்பவே காம்ப்ளிகேட் ஆகிடும். ஸோ அதனால் ஏரியா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏரியா ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ அந்த லிஸ்ட் டவுன் ஆன ப்ராப்பர்ட்டிஸில் எது உங்களுக்கு வேணும் அப்படின்றது மாதிரி இங்கே பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 BHK. இது எங்களுக்கு தேவையில்லை, பட் அவங்க காட்டினாங்கன்றதுனால பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அம்யூனிட்டிஸ் என்னென்ன வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய பட்ஜெட் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிட்டோன்னா நமக்கு வந்து டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். நம்ம எல்லாத்தையும் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. லைக் நான் 1 BHK தான் வேணும், எனக்கு இந்த அம்யூனிட்டி தான் வேணும், இவ்வளோ இதில் தான் வேணும், வாஷர் ட்ரையர் இன்க்ளூடடாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து கரெக்டாக நம்ம என்னென்ன பார்க்கணுமோ அதை பார்த்துடலாம். ஸோ அடுத்து ஒரு லீசிங் ஆஃபீஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு டூரோ போகணும், இந்த மாதிரி ஷெட்யூல் டூர் நீங்கள் போகணும் அப்படின்னாக்கா முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த 4 ப்ராப்பர்ட்டிக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்க்க விரும்புகிறேன், எனக்கு வந்து ஒரு டூர் அரேஞ்ச் பண்ண முடியுமா, நான் வந்தேன்னா ஒரு ஏஜென்ட்டோ இல்லைனா வந்து ஷெட்யூல் டூரோ எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேளுங்க.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க ஒரு டைம் சொல்லுவாங்க. அந்தந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு டேவை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் ஒன் டேலே நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த 4 டூர் அப்பார்ட்மெண்ட்டையும் நீங்கள் வந்து டூர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு 4 அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஏரியா மாற்றினதுனால தனியாக பார்க்க வேண்டியதாக போச்சு. ஸோ அது ஒன் டே எங்களுக்கு வேஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் ஏரியா, பட்ஜெட், அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு லீசிங் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு புக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ்க்கு நீங்கள் போகலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இதெல்லாம் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ஒரு வீடு பார்க்குறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கடுத்து வீடு பார்க்கும்பொழுது நம்ம ஒரு வீட்டுக்கு போகணும், ஒரு லீசிங் ஏஜென்ட் கிட்ட போய் பேசுகிறோன்னா அவங்கக்கிட்ட என்னென்னலாம் கேட்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பர் டெக் வியூ. இந்த கம்யூனிட்டி இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி சரௌண்டட் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான காமன் ஸ்பேசஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இந்த சிங்கிள் பெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா அம்யூனிட்டிஸும் ரொம்ப புதுசாக இருந்தது. பேண்ட்ரி டோர் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் ஐலாண்ட் கம் டைனிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பால்கனி ஆல்சோ வெரி பிக், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் எனக்கு பர்சனலி எனக்கு என்னென்னா ஒரு பால்கனி வியூவோ ஏதோ ஒன்று இருக்கும்பொழுது ஆப்போசிட் ஒரு வீடு இல்லாமல், ஆப்போசிட் வீடு இவ்வளோ கிட்ட இல்லாமல் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சீனிக் வியூவோ அந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை. பட் நம்ம வந்து பட்ஜெட்லாம் பார்க்கும்போது அதை நம்மளால் எடுக்க முடியாது தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த மாதிரி சரௌண்டட் அப்பார்ட்மெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இந்த மாதிரி சரௌண்டட் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க பால்கனி தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை. பட் உள்ள இன்டீரியர்ஸு, இந்த ஷவர் ரூமு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பக்கத்துலேயே வந்து இதோட சிஸ்டர் கம்யூனிட்டி ஜேடான்னு சொல்லிட்டு, ஸோ இதோட பட்ஜெட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ பால்கனி அண்ட் நாங்கள் பார்த்த ஃப்ளாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பக்கத்தில் இருந்த கம்யூனிட்டி பக்கத்தில் இருந்த அப்பார்ட்மெண்ட்டை விட இங்கே இருக்கிற பால்கனியோடைய டிஸ்டன்ஸ், அதாவது எதிர்க்க இருக்கிற அந்த வீடோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஃப்ளோரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருந்ததுனால எனக்கு வந்து வீடு வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து பிரைட்டர் ஹவுசஸ் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வந்து இதை வந்து யோசித்து வச்சுருந்தோம், இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னே சொல்லலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு லீசிங் ஆஃபீஸ் போய் அப்பாயின்மெண்ட் போட்டு ஒரு 4 வீடு பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு நைட்டு வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸோடைய நிறை குறைகள் எல்லாமே எழுதிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் வரும், ஓகே நம்ம இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா ஃபார்மஸ் பிரான்ச்கிட்ட வந்து இந்த வீடு நாங்கள் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் வியூ, ஒரு பிகர் கம்யூனிட்டி. இது ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நாங்கள் போகணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஏரியா பிடிச்சி நாங்கள் இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கே நாங்கள் வந்தோம். பழைய காலத்து அந்த அமெரிக்கன் ஹவுஸ் ஃபீல் இருந்தது, ஃபயர் பிளேஸ்லாம் இருந்தது. அண்ட் ஆல்சோ ஐலாண்ட் நல்லா இருந்தது. எல்லாமே ரெனோவேட்டடாக நல்லா இருந்தது. அண்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் கராஜும் இருந்தது. பால்கனி வியூ வேறு லெவல் இருந்தது. அண்ட் டைனிங்க்கு தனியாக ஸ்பேஸ் இருந்தது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாடர்ன் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பார்த்த உடனே அந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து அந்த மாடர்ன் ஃபீல் எனக்கு பெருசாக வரல. அண்ட் மெயினாக நான் இந்த வீடு எடுக்காததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருந்தது, எங்களால் பெருசாக இது பண்ண முடியல. நான் முன்னாடியே பழைய வீடியோலேயே வந்து எப்படி வந்து நம்ம இந்த ப்ராசஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு கார்ட்டில் கூப்பிட்டு போயிருப்பாங்க, எப்படி வந்து டூர் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், கார்ட்ஸில் பாருங்கள். ஸோ இப்போ என்டர் ஆனவுடனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குறுகலாக வருது இல்லையா, அதனாலே எனக்கு வந்து இது பெருசாக பிடிக்கல. பட் பெட்ரூம் அண்ட் கிளாசட் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் மெயினான ஒரு விஷயம், இந்த பால்கனி வியூ வாஸ் அமேசிங். பாத்ரூமில் என்டர் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இடுக்கமாக என்டர் ஆகிற மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்குறீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, நம்மளுடைய இந்தியன் டேர்ம்ஸ் பிரகாரம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம். இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் கான்செப்டே இவங்ககிட்ட கிடையாது. அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸில். ஏன்னா வந்து உங்களுக்கு பால்கனி பெருசாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது அம்யூனிட்டிஸ் கிடைக்கும், அதனால் பெருசாக இருக்கும். பட் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேண்டாம், எங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டோம். ஸோ அதனால் அதையும் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க.
எனக்கு ஃப்ளோர் வந்து இந்த ஃப்ளோர் தானா, இந்த வீடு தானான்னு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் நம்ம என்டர் ஆகணும்னா நம்ம ஒருத்தர் இப்படி நடந்து உள்ளே போகணும், அவ்வளோதான். இட்ஸ் லைக் ஒரு குட்டி டென் மாதிரி சின்னதாக தான் இருந்தது. ஸோ அதுவே வந்து எனக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் என்னோடய ரெக்குயர்மெண்ட்ஸ் பிரகாரம் பால்கனி, கிச்சன் அண்ட் பாத்ரூம் இது 3 வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ இதெல்லாமே நான் பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த வீடை வந்து நாங்கள் பார்த்தோம். லைக் இப்போ இவ்வளோ நாள் நான் போன வீடியோவும் சரி, இந்த வீடியோவும் சரி, காட்டினது எல்லா வீடியோவும் பார்த்தது வந்து ஐயோ ஏன்டா பார்த்தோம், நம்ம பிளேஸ் மாற்றிட்டோமே, ஏரியா மாற்றிட்டோமேன்னு நினைக்கிறத விட எல்லாம் பார்த்தது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய ஐடியா கொடுத்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். பட் ஃபைன், வெல் அண்ட் குட். நாங்கள் நல்ல டிசிஷனாக எடுத்தோம். கடைசியாக பார்த்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உடனே லாக் பண்ணி உடனே அட்வான்ஸ் பே பண்ணி அப்படியே வந்துட்டோம். இப்போ நீங்கள் லீசிங் ஆஃபீஸ் போயிட்டு வீடெல்லாம் டூர்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் ஏஜென்ட் கிட்ட பேசும்பொழுது நீங்கள் என்னென்னலாம் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷர் ட்ரையர் இன்க்ளூடடா அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இன்க்ளூடடாக இருக்கும். இஃப் அட் ஆல் அது இன்க்ளூடடாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்றத கேட்டுக்கணும். அண்ட் ஆல்சோ இன்டர்நெட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து நம்மளே தான் தனியாக பார்த்துக்கணும்னு சொல்லிடுவாங்க. நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இந்த இன்டர்நெட் ப்ரொவைடர் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிசிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தான் நம்ம பண்ணணும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் வந்து இதெல்லாம் கம்பல்சரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எலக்ட்ரிசிட்டியும் வந்து அவங்கக்கிட்டே நீங்கள் கேளுங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டினா எவ்வளோ ஆகும், ஸோ அது நான் வந்து அப்ளை பண்ணணும்னா நான் எங்கே அப்ளை பண்ணணும், ஸோ அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வந்து ஒரு கான்டாக்ட் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ரெண்டல் இன்சூரன்ஸ் அதுக்கும் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த 3 விஷயத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தான் பார்க்கணும். இன்டர்நெட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ரெண்டல் இன்சூரன்ஸ். இந்த 3க்கும் அவங்க வந்து கான்டாக்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டே கேட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு எஸ்டிமேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். ஓகே, ரெண்ட் இவ்வளோ இருக்குது, இது 3த்துக்கும் நம்ம இவ்வளோ செலவு பண்ணோம்னா நம்ம பட்ஜெட் ஒத்து போகுமான்னு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வாட்டர் சப்ளை பற்றி கேட்டுக்கோங்க. அண்ட் அதர் சார்ஜஸ், அதாவது நம்மளுடைய ரெண்ட் போக வேறு என்னென்னலாம் சார்ஜஸ் இன்க்ளூடட் பண்ணுவீங்க, எனக்கு ஹிடன் சார்ஜஸ் எல்லாமே இப்போ சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலட் ட்ராஷ் வந்து மோஸ்ட்டாக எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கும். நீங்கள் வேலட் ட்ராஷ் இருந்ததுன்னா வேலட் ட்ராஷ் இருக்குன்னா அதனுடைய ஷெட்யூல் என்ன, எப்பப்போ எடுப்பாங்க, அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கோங்க. பார்க்கிங்கை பற்றி கேட்டுக்கோங்க. பார்க்கிங்னு வரும்பொழுது உங்களுக்கு கராஜ் வேணும்னா அதுக்கு எவ்வளோ ஆகும், கராஜ் வேண்டான்னா நான் வந்து ஓப்பன் பார்க்கிங்கில் விடணுமா, கவர்ட் பார்க்கிங்கா, இது எல்லாமே கேட்டுக்கோங்க. ஸோ இதில் எதுவுமே நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. லிட்ரலி இது ஒன்றுத்தையும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது மாதிரி இன்டர்நெட், எலக்ட்ரிசிட்டி, ரெண்டல் இன்சூரன்ஸ், வாட்டர் சப்ளை, அப்புறம் அதர் சார்ஜஸ், வேலட் ட்ராஷு, பார்க்கிங்கு, வாஷர் ட்ரையர் இன்க்ளூடடா, இது இந்த மாதிரி நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் லைனாக எழுதி வச்சுட்டு நீங்கள் அப்படியே கேட்டுடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வீட்லேயும் இதெல்லாம் கேட்காம விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டுன்னு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த கஷ்டம் நீங்கள் படக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம், நாங்கள் இது எப்போ தான் கற்றுக்கிட்டோம், இந்த பில்டிங் எந்த இயர் கட்டினது அப்படின்றது கேட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த பில்டிங்கினுடைய அந்த பில்டிங்கினுடைய குவாலிட்டி உங்களால் வந்து அசஸ் பண்ண முடியும். லைக் ரொம்ப ஓல்ட் பில்டிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பழைய விஷயங்கள் தான் இருக்கும். உள்ள வுட்டாக இருக்கட்டும், அது ரெனோவேட் பண்ணதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பில்டிங் இயர், எந்த வருஷம் இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க, எப்போத்துலேருந்து இது வந்து ஆன் யூஸில் இருக்குது அப்படின்றதையும் கேட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வந்த உடனே நைட்டு உட்காந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு அசஸ் பண்ணி எது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு நீங்கள் வரலாம், கம்பேர் பண்ணலாம். ப்ரைஸஸ், கம்யூட்டுக்கு எது நல்லாயிருக்கும், லீஸ் டேர்ம்ஸ் எது நமக்கு கரெக்டாக இருக்குது, ப்ரைஸஸ்லாம் நமக்கு கரெக்டாக வருதா, பட்ஜெட் கரெக்டாக வருமா, நம்ம இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கோ இல்லை பக்கத்தில் ஸ்டோர் போகிறதுக்கோ எல்லாத்துக்கும் இது வந்து ஈஸியாக இருக்குமா. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இல்லையா. நீங்கள் ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, என்கிட்ட கார் இருக்குது, நான் எவ்வளோ தூரம் இருந்தாலும் போய்ப்பேன், எனக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் கூட நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக எழுதி பார்த்து நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒரு 2-3 வீடுக்கு வருவீங்க. ஓகே, இந்த வீடு நமக்கு ஓகே ஆகும்பா, இல்லை இந்த வீடு நமக்கு ஓகே ஆகும்பா அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவுக்கு வருவீங்க.
அந்த மாதிரி நீங்கள் அந்த ஐடியாவுக்கு வரும் பொழுது நீங்கள் அடுத்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வீடு பிடிச்சிருக்கு, ஸோ இஃப் அட் ஆல் எனக்கு வீடு நான் வந்து மூவ் பண்ணணும்னு நினச்சா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க மூவின் ஃபார்மு மூவின் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மூவின் நீங்கள் ஓகே பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, மோஸ்ட்டாக வந்து மூவின் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் கேட்டுருங்க. அட்வான்ஸாக நான் எவ்வளோ கொடுக்கணும், இப்போ நான் மூவின் பண்ணுறேன்னா முன்னாடியே என்னுடைய ரெண்ட் கொடுத்துடணுமா, அது எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஓகே பண்ணி மூவின் பண்ணுறோன்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. லைக் மூவின் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நிறைய ப்ராசஸ், மூவின் ஆகும்போது கொஞ்சம் கம்மி ப்ராசஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மூவின் என் அப்பார்ட்மெண்ட் வீடியோவே நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி வந்து மூவின் ஆனோம், அதுக்கப்புறம் மூவின் ஆனதுக்கப்புறம் என்னென்னலாம் ஃபஸ்ட் இனிஷியலாக பண்ண வேண்டியது ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எவ்வளோ அட்வான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மெட்ராஸ் பொண்ணு மோனி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் ஃப்ரம் RJ மோனிகா.